இன்றைக்கி 80s 90s கிட்ஸோட ஸ்பெஷலாக வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் கேக் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆப்பிள் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இந்த கேக் பண்ணுறதுக்கு plain வெனிலா கேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வெனிலா கேக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை சாக்லேட் கேக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து plain வெனிலா கேக் தான் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஹனி கேக் போட்டோம் இல்லையா, அந்த plain வெனிலா கேக் பேஸ் தான் வந்து நம்ம இந்த கேக்குக்கும் பண்ணி எடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் கேக்கில் ஆப்பிள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க. plain பேஸ் கேக் வச்சு தான் நம்ம வந்து ஆப்பிள் கேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெனிலா கேக்கை வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு பவுலில் நல்லா உதுத்து விட்டுடலாம். துளி கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உதுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி இருந்தால் கூட அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்காது. இப்போது ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுறலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் நார்மல் சுகரே யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி வேண்டாங்க, ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம் இதில். ஸோ நல்லா இது கரையட்டும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் வந்து சாக்லேட் கேக் பண்ணி இந்த கேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொக்கோ பவுடர் வந்து டோட்டலாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. கொக்கோ பவுடர் ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, கட்டி பிடிச்சிடக்கூடாது. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ட்ரை கோகோனட் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட கோகோனட் பவுடர் இல்லை அப்படின்னா கோகோனட்டை வந்து வறுத்து மிக்சியில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போது இது கூட வந்து நம்ம உதுத்து வச்சோம் இல்லையா, அந்த வெண்ணிலா கேக்கை வந்து இது கூட ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். இப்போது இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/4 கப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பால் கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குறைக்கிறதுனா கூட குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ஸ்வீட்னஸ்ஸு உங்களுக்கு தகுந்தால் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சராக வர அளவுக்கு நல்லா திரண்டு ஒரு பால் மாதிரி வருங்க. அந்த அளவுக்கு இந்த நல்லா கேக் மிக்ஸை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இது கையில் எடுக்கும்போது நல்லா உருண்டை பிடிக்க வரணும். இன்னொரு விஷயம், பால் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக அளவாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இது திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி பால், உங்களுக்கு எந்த சைஸ் பால் வேணுமோ அந்த மாதிரி நல்லா பால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, ட்ரை கோகோனட் பவுடர், அதில் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து எடுத்துடலாம். நம்மளோட ஆப்பிள் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்க இது எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆப்பிள் கேக் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஆனுவல் டேயில் ஒரு ஸ்வீட்டு காரம் அப்படிங்கும்போது ஸ்வீட்டு வந்து ஆப்பிள் கேக்கும், காரம் வந்து பப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. இந்த ஆப்பிள் கேக் வந்து மோட்டிச்சூர் லட்டு இருக்கு இல்லையா, இப்போல்லாம் வந்து ஒரு கப் கேக் இது மாதிரி வச்சு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பர்லேயும் வந்து ஒவ்வொரு ஆப்பிள் கேக் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.